பைபிள் சொல்லுகிறது, இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள், இதிலே நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க காட்டுற அன்புக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக 12 ஆண்டுகளை 12வது ஆண்டு துவக்க விழா கர்மேல் கிறிஸ்தவ திருச்சபை எப்படி பிறப்படுத்தது, எப்படி கர்த்தர் நடத்தினார், இந்த தூரம் எப்படி வளர்த்தார், கர்த்தர் செய்த மகத்தான நன்மைகள், அறிவாற்றலோடும் இறையியலோடும் வேத அறிவோடும் தெய்வீகத்தோடும் ஒரு நல்ல ஊழியக்காரனாய் நின்று ஒரு சபையை 12 ஆண்டுகள் வளர்க்க அருமை பாஸ்டர் ஜான் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். நல்ல பிரசங்கம் பண்றார், நன்றாய் பாடுகிறார். ஆமென். அழகாய் ஆங்கிலத்தில் பேசுகிறார். நிறைய குவாலிட்டிஸ் உள்ள ஒரு பாஸ்டரை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் விசுவாச பாதையில் நித்தியத்திற்கு இந்த பக்கத்தில் நமக்கு கிடைக்கப்பெறுகிற பெரிய நன்மைகளில் ஒரு மிகப்பெரிய நன்மை நல்ல ஒரு ஊழியக்காரனை கிடைப்பது. ஏன்னா வாரம் உங்களை வார்த்தையிலும் நடத்துதலும் வைத்து உங்களை பூமியில் கர்த்தர் தோன்ற வைத்த நோக்கத்தினுடைய கரையில் சேர்ப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற அபிஷேகமுள்ள ஒரு பாத்திரம்தான் தேவனுடைய மனிதர். அந்த வகையில் பாஸ்டர் ஜான் ரவிசங்கர் ஐயாவை கர்த்தர் உங்களுக்கு தந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். என் வீடு இந்த தெருவில் இருந்திருந்தா நானும் உங்க சர்ச்சுக்கு தான் வந்திருப்பேன். மேடையில வீட்டிருக்கின்ற கனத்துக்குரிய போதகர்கள், மூத்த போதகர்கள், பாஸ்டர்மார்கள், ரெவரன்மார்கள் எல்லோரையும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபையின் மூப்பர்கள், விசுவாசிகள், ஏறப்பெற்ற தேவ மக்கள் யாவரையும் கர்த்தர் நாமத்தில் நான் வாழ்த்தி, இந்த நாள் கலந்து கொள்ள இப்படி ஒரு அழைப்பை தந்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. மூத்த ஊழியர்களை உற்று பார்த்தும் அவங்க சொல்லும் வார்த்தைகளை இதயத்தோடு இணைத்துக் கொண்டு ஒரு ஊழியத்தை வளர்த்தி நிறுத்துகின்ற ஒரு சிறந்த மனிதரை தமிழ் மண்ணில் கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். பாஸ்டரை ஆசீர்வதிக்கிறேன். சீக்கிரம் ஒரு இடத்தை வாங்கணும். ஆமென். அது பதிவு முடியணும். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் சொல்லுகிறது, உத்தமனாய் நடக்கிற மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. He will never lack anything. சிங்கக்குட்டிகள் கூட ஆட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. பாஸ்டர் ஏன் பார்த்ததிலிருந்தே அவர் மேல ஒரு அன்பும், அவர் பேசுகிற விதமும், அவர் அழைக்கிற விதமும், அவர் என்னோடு பேசுகிற நடத்துகிற விதத்தை கண்டு ஒரு நல்ல ஊழியக்காரனை தமிழ் மண்ணில் காணுகிறேன். உங்க ஊழியத்தினுடைய எல்லைகள் அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது பல மடங்கு விஸ்தாரணமா இருப்பதா. தேனீக்களை போல கர்த்தர் ஆத்துமாக்களை தர வேண்டும். ஆமென். கடந்த 20 நாட்களில் நான் எல்லா நாளும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இன்றும் பேசுகிறேன், இன்று மாலை பேசுகிறேன், நாளைக்கு 5 சர்வீஸ் பேசணும். திங்கட்கிழமை பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி ஆஃப், ஆனா ஏதோ ஒன்று சொன்னார். ஆமென். செவ்வாய்க்கிழமையும் நான் பேசணும். ஒரே ஒரு தொண்டை தான் வச்சுட்டு இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாட்டு நடிய பாடிட்டு அடுத்த 30 நிமிடங்கள் உங்களுக்காக வேதத்திலிருந்து ஒரு சத்திய வார்த்தையை பேசிவிட்டு விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். என்னை பார்க்கிற சிலர் கேட்பார்கள், நீங்க தமிழரா, பெங்காலியா, இந்திக்காரனா, ஆங்கிலோ இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த மண்ணின் மைந்தன். 1965 வருஷம் ஆவடியில் பிறப்பெடுத்து ஆவடியிலேயே என் ஊழியத்தை செய்து 61 ஆண்டுகள் என்னை கர்த்தர் நடத்தி வந்த தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பழைய ஒரு பாடல், என் இன்ப துன்ப நேரம் நான் உண்மை தேடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
என் கூட சேர்ந்த 2 அடியை பாடி தான் நான் வார்த்தைக்கு போயிடுறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே மாறில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவேன். அப்படி கரங்களை வச்சு கடைசியா நான் நம்பிடுவே மாறில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. ஆமென். பாஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னாரு, ஆழமா அதை கேட்டேன். ஒரு சுவிசேஷகருக்கு ஒரு பிரசங்கம் இல்ல ஒரு டைரியில ஒரு 10 பிரசங்கம் இருந்தா 30 நாடு சுத்திட்டு வந்துடலாம். ஆனா ஒரு திருச்சபை போதகர் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா போன வருஷம் பேசின பிரசங்கத்தை நீங்க எழுதி வச்சுட்டு நாங்க பேசணுன்னே தலையெல்லாம் குனியும். ஆமென். வாரம் 4 செய்திகளை திருச்சபையில புதுசா ஏதாவது ஒரு மாற்றத்தோடு, காகம் தன் குஞ்சுகளுக்கு புழுக்களை எங்கேயாவது திருடி பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி நாங்கள் அதை செய்ய வேண்டியிருக்கு. ஆமென். அந்த வேலை தான் எங்களுக்கு கஷ்டம். ஆனா இந்த மாதிரி வரும்போது நாங்களும் பழசதான் விட்டுட்டு இருக்கோம். ஒரு செய்தியோட 20, 30, 40 நிமிடத்துக்குள்ளே 30 நிமிடத்துல என் செய்தியை முடிச்சிடுறேன். தானியேல் 9:2 முதல் ஆண்டு ஆளும் போது டேனியல் அப்படின்னு சொல்றாரு. நான் தானியேல் understood from the scriptures. வசனத்தில் ஒன்றை புரிந்து கொண்டேன். எரேமியாவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின்படி எருசலேமனுடைய தீங்கை குறித்து 70 வருஷம் சொல்லிவிட்டு 3ஆம் வசனத்தை சொல்றார். So I turned to the Lord God and pleaded with him in prayer and petition, in fasting and in sackcloth and ashes. என்ன சொல்றார் தானியேல்? நான் புத்தகத்தின் சுருள்களை திருப்பி படித்த போது நான் காலங்களை புரிந்து கொண்டேன். நாமே எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இந்த 12ஆம் வருஷம் ஆண்டு விழாவில் இருக்கும்போது நம்மை சுற்றி பரலோகத்தினுடைய பல செயல்களும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. தேவன் குறுக்கிடுகிறார், தேவன் செயல்படுகிறார். ஆனா மனிதர்கள்
ஏதும் தெரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தூதன் வந்து ஒரு 15-16 வயசு பெண்மணியை சந்தித்து, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சுற்றி இருந்த யாருக்கும் அதை குறித்த எந்த ஞானமும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. ஆமென். அவர் பிறந்தார் பெத்லகேமின் முன்னணியில். 30 ஆண்டுகள் இந்த பூமியில நடக்கிறார். தச்சன் என்று கூப்பிட்டார்கள். He is a carpenter, son of Joseph என்று கேவலமாய் சொன்னார்கள். ஆனால் தச்சன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் டெக்டான் அப்படின்னா, அவர் வெறும் ஒரு தச்ச வேலைக்காரன் அல்ல, பில்டர். ஆமென். அவர் கட்டாவிட்டால் நம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஆனால் சுற்றி இருந்த யாருக்கும் அவர் யார், என்ன, பூமியில் பரலோகத்தில் பரிமாற்றங்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்களாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். யோவான் ஸ்நாபகனுக்கு மட்டும்தான் அவர் அங்கே வரும்போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று உறக்க சொல்லுகிறார். காரணம், he discerned, அவருக்கு புரிந்தது, இங்கே வந்து என் முன்னே எலிசபெத்தின் உதரத்தில் பிறந்து இங்கே நிற்கிறவர் சும்மா பெத்லகேமில் பிறந்த ஒரு மனிதன் அல்ல, அவர் மனித குலத்தையே காலங்களுக்கு மீட்டு, ஆமென், தேவனுடைய உன்னதமான நோக்கங்களை நிறைவேற்ற பூமிக்கு மனித ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைக்கும் இங்கே வேசற்பாடியில் நான் நிற்கும் போது நம்மை சுற்றிலும் எத்தனையோ அசைவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். வெள்ளங்கள் வந்தது. 40 நாட்களும் 40 இரவும் பூமியெல்லாம் வெடித்து வெள்ளம் பொங்கி ஒரு படகு அரராத்து மலையின் உச்சி வரைக்கும் உயர்த்தப்படுகிறது. சுற்றி இருந்த ஜனங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் புசித்தும் குடித்தும் கொண்டாடியும் வாழ்ந்தார்கள். ஒரு தலைமுறையே கர்த்தர் அழித்து போட்டார். மோசே என்ற ஒருவரை இந்த பூமியில் தாயிந்தெடுத்து கதை சொல்ல நேரம் இல்லை. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, குழந்தைகளை தாய்மார்கள் கொண்டு போய் நீல நதியில் தூக்கி எறிந்து கொன்றுவிட வேண்டும் என்ற சட்டம் இருந்த போது, அந்த குழந்தையை தூக்கி எறியாமல் ஒரு நாணல் பெட்டியில் போட்டு தண்ணீரில் விட்டார்கள். பரவோனின் குமாரத்தை குளிக்க வந்த பொழுது பார்த்து அந்த குழந்தையை வளர்க்க சொல்லி தாயே அவனுக்கு பாலூட்டி வளர்த்து, பின்பு பரவோனின் எகிப்திய சாம்ராஜ்யத்தின் அரமனையில் வளர்க்கப்பட்ட சரித்திரம் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் சுற்றி இருந்த யாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிற்று. 2 வயசுக்கு கீழே இருந்த குழந்தைகள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்படுகிற நேரம் எருசலேமில் பெத்லகேமில் வந்த போது ஒருத்தருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இந்த ஆண்டு விழாவில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் உதிக்க போகிறது. ஆமீன். சொன்னவங்களுக்கு பிறக்கும், சொல்லாதவங்களுக்கு பிறக்காது. அதனால ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. நம்மை சுற்றிலும் இத்தனை தீமைகள் நடக்கும் போது நம்முடைய ஆவியில் ஒரு தேடுதல் தேவை. What is happening in this world? ஏன் இந்த மாற்றங்கள் என்று தேவனிடத்தில் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் ஜெபத்திலும் ஆவியிலும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, ஜேக்கப் என் பேர் தான். ஆமென். ஏனோ எங்க அம்மா அந்த பேர் எனக்கு போட்டாங்க. அவன் போய் வாழ்க்கையின் துன்ப பாதையில் ஒரு வழியாய் போகும்போது ஒரு கல்லில் சாய்ந்து உறங்கி, அந்த கல்லிலிருந்து காலையில எழுந்து புறப்படும் போது அவன் சொன்னான், கர்த்தர் இங்கே இருந்தார் என்பதை நான் அறியாமல் போனேன். ஆமென். நிறைய நேரம் நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று தெரியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பைபிள் 1 நாளாகமத்தில் வாசிக்க வேண்டாம், இப்படி சொல்லுகிறது, இசாக்காரின் புத்திரர்கள் காலத்தை குறித்து அறிவுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனால் தங்கள் கோத்திரத்தில் இருந்த எல்லோரையும் விட தங்கள் முன்னிலையில் தலைமைத்துவம் வகிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். காலத்தை புரிந்து யாரெல்லாம் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளும் சராசரியா இருந்ததில்லை. ஆமென். 102ஆம் சங்கீதத்தின் 13 மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். இப்படி வாசிக்கிறோம். நான் தமிழில் சொல்லுகிறேன். தேவரீர் நீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். Psalm 102:13. Thou shall arise and have mercy upon Zion, and the set time, the designated time to favor Zion has come. அப்படின்னு எழுதி தமிழ்ல திரும்ப சொல்றேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று. 2 வார்த்தை பைபிள்ல நம்ம ஒரு வேர்டு ஸ்டடின்னு பண்ணீங்கன்னா இந்த 2 வார்த்தை ஒட்டியே நிறைய இடத்துல ஒரு 100 முறை உங்களுக்கு காட்ட முடியும். 1 இரக்கம், 2 தயவு. ஆமென். இரக்கத்தை காட்டுறாரு. இரக்கம்னு ஒண்ணு காட்டின உடனே அடுத்தது வருவது தயவு. ஆமென்.
இங்கிலீஷ்ல mercyன்னு வரும். mercyக்கு வந்த பின்னாடி ஃபேவர் வரும். ஆமென். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த 2026 வருஷத்தின் ஜூன் மாதத்தின் இந்த நாளில் உங்க 12வது வருஷ ஆண்டு விழாவில் ஆராதிக்க வந்திருக்கின்ற குடும்பங்கள், ஊழியர்கள், சபையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்க போகிறார். God is going to show mercy upon you. உங்கள் மேல் இருக்கிற தண்டனை நீக்கப்படும். ஆமென். இரக்கம் என்பது மிக விலையேற பெற்றது. அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு பாராட்டும் சமயம் வரும்போது இன்னொன்றை செய்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டுவார். தயவென்றால் தகுதியே இல்லாத நமக்கு பல நன்மைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்துகிற கர்த்தருடைய காருண்யம். ஆமென். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மாதயவு, உங்க கிருபை எவ்வளவு ஆச்சரியம். எத்தனை நம்புறீங்க உங்க மேல ஒரு காருண்யம் வரப்போகிறது? அது வரும்போது அது இப்படி சொல்லுது, அதைக்கு முன் குறிக்கப்பட்ட வேளை வந்தாயிற்று. ஆமென். The set time, the designated time to favor Zion has come அப்படின்னு ஒரு அழகிய வார்த்தை. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லும் போது பலத்த ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்திற்காகவே கர்த்தர் நிர்ணயித்த ஒரு நல்ல காலம் வருகிறது. சிலர்லாம் ஆமென் சொல்ல குடுகுடுக்காரன் சொன்னாலும் நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தாயிற்று. ஆண்டவர் 2 முறை அழுதார் பைபிளில். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஒன்று லாசரு என்ற தன் நண்பன் மரித்த போது அழுதார். 2வது எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூவி அணைக்குமா போல் உங்களை நான் அணைக்க விரும்புகிறேன், ஆனால் என் சமயம் அறியாதவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். சமயம் அறிந்து சமயத்தை பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் யார் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருந்த நிலையில் இருக்க மாட்டார்கள். ஆமென். உலகமே காலத்தை சார்ந்தது. ஆமென். இப்ப மதியானம், காலை, நைட்டு அப்படின்னு காலங்கள் மாறும். அடுத்த மாதம், வருஷம் இப்படின்னு காலங்கள் போயிட்டே இருக்கும். இட் இஸ் பை சீசன்ஸ், இட் இஸ் பை டே, இட் இஸ் பை நைட், இட் இஸ் பை கோடை காலம், அப்புறம் குளிர்காலம். காலங்கள் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இந்த பூமியில் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆவது காலத்தால. பிரசங்கியார் பைபிள் என்ன சொன்னார்? பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்க வேணாம், நானே சொல்லுகிறேன். 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பூமியின் கீழே எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். டு எவ்ரிதிங் தேர் இஸ் a season அப்படின்னு சொல்றார். எத்தனை நம்புறீங்க எனக்கும் ஒரு காலம் வருது? நம்புறவங்க எல்லாம் ஓகே. 2ஆம் வசனம் சொல்றார், பிறக்க ஒரு காலம் என்று, காலம் என்றால் இறக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். ஒரு பெண்மணி கற்பம் தரித்தால் அந்த குழந்தை பிறப்பதற்கு 42 வாரங்கள் அல்லது 9 மாதங்கள். 3 மாசத்தில் பிறந்தாலும் அது வேதனை ஆயிடும். 9வது மாசம் பிறக்காம லேட் ஆனாலும் வேதனை ஆயிடும். எல்லாத்துக்கும் கர்த்தர் குறித்த நேரம் வைத்திருக்கிறார். There is a time for birth. ஆமென். என்பது போல வேதம் சொன்ன அதே வார்த்தை உங்கள் குடும்பங்களை பார்த்து இந்த நாளில் சொல்ற, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்கள் தலையை உயர்த்த, உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையை தர, உங்கள் நடைகளை உறுதிப்படுத்த, காருண்யத்தால் இடை கட்ட, உங்க சந்ததிகளை வாழ வைக்க, உங்கள் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்ய, உங்கள் எல்லைகளை பெரிதாக்க. ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அந்த காலம் உங்களுக்கு வந்தாயிற்று என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிவிக்கிறேன். ஆமென். பின்பு சொல்றார், சுகமாக்க ஒரு காலம் உண்டு, உடைக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு என்று எல்லாவற்றை குறித்தும் காலத்தை சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி சொல்றாரு, அதனதன் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறாராம். இங்கிலீஷ் பைபிள் சொல், he does everything beautiful, not in my time, in his time. ஆமென். அவர் அனைத்தையும் அவருடைய நேரத்தில் அழகுபடுத்துகிற தெய்வமா இருக்கிறார். என் கையில, நம்ம கையில இருக்கிற செல்போன்ல கேலண்டர் இருக்கு, கூகுள் கேலண்டர். ஆமென். the Gregorius calendar, the Roman calendar, நம்ம இஸ்ரேலுக்கு போன ஜூவிஷ் கேலண்டர் அப்படின்னு கேலண்டர். அந்த கேலண்டர் தான் குரோனோஸ் என்று சொல்றோம். இன்னைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதி ஏதோ ஒரு நாள் இப்படின்னு நாள் குறிச்சிருக்கோம். 365 நாளை ஒரு வருஷமா பிரிச்சிட்டோம். நான் இப்படி சில நேரம் நினைப்பேன், இப்பொழுது எனக்கு 61 வயது ஆகுது. 61 வயது சின்ன பையன் நான். ஆமென். பரவாயில்ல, சிரிச்சவங்களுக்காக நன்றி, மற்றதெல்லாம் போராம பிடிச்சதுங்க. 61 வயதுல இருக்கிறேன். இப்ப இந்த 365 நாளை ஒரு நாளா பிரிச்சுட்டாங்க கேலண்டர்ல. நான் ஒரு கேலண்டர் உருவாக்கி 365 பகல் ஒரு நாளும் இரவு ஒரு நாளா பிரிச்சுட்டேன்னா
365 × 2 800 நாள் ஆயிடுச்சு. 800 நாள் எனக்கு ஒரு வருஷம்னா இப்ப எனக்கு 31 வயசு தான் ஆகுது. கேலண்டரை மனுஷன் தான் உருவாக்கினான், நேரங்களை கர்த்தர் பிரித்து காட்டுகிறார். ஆமென். சோ காலம் ரெண்டு வார்த்தை, ஒன்னு குரோனோஸ்னு சொல்லியிருக்கு, இன்னொன்னு கைரோஸ். அந்த 102ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, உங்களுக்கு தயை பாராட்டும் முன்குறிக்கப்பட்ட நேரம், சமயம். அந்த வேர்டு கைரோஸ் என்ற வார்த்தையோடு இணைந்து வருகிறது. அப்படின்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு 60 80 90 வயசு வாழுகிற இந்த வாழ்க்கையில் கால அட்டவணை கேலண்டர் கொடுத்திருக்கிறார். அது அல்லாமல் உங்க வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட சமயங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். அந்த சமயங்கள் நீங்கள் எழுந்து வாழுகிற சமயங்கள். ஆமென். அதை யார் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தூரம் சென்று விடுவார்கள். ஆமென். இப்படி சொல்றேன், எல்கேஜிக்கு நான் போன ஞாபகம் எனக்கு நல்லா இருக்கு. ஒரு பேக்கை தூக்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து 2 சப்பாத்தி உருட்டி எங்க அம்மா கொடுத்தா தூக்கி எல்கேஜிக்கு போன ஞாபகம், டீச்சர் அடிச்ச ஞாபகம், பக்கத்துல உட்கார்ந்த பொண்ணுனுடைய பசியில உப்புமா சாப்பிட்ட ஞாபகம், அடி வாங்கின ஞாபகம். அதுக்குள்ள 60 வயசு போன வருஷம் எங்க கேலண்டர்ல 60ன்னு பெருசா போடுறாங்க. அதோ நான் சொன்னேன், நீ தயவு செய்து 60 போடாதீங்க, 20 போடுங்கன்னு சொன்னேன். ஏங்க உங்களுக்கு வயசு குறைஞ்சதான்னு கேட்டாங்க. வயசு குறையல. ஆமென். இன்னும் என் முன்னாடி பலத்தோடு இருப்பது 20 ஆண்டுகள் தான். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். So I have only 20 years in strength. ஒருவேளை 100 கொடுக்கலாம், எனக்கு 110 கொடுக்கலாம், 120 கூட கொடுக்கலாம். இந்த 90ஆம் சங்கீதத்துல 70 80ன்னு எழுதியது மோசே. நமக்கெல்லாம் 70 80ன்னு வாயில சொல்ல வச்சுட்டு அவர் மொத்தம் 120 வாழ்ந்திருக்கிறார். என்ன பண்ண? சோ நேரங்கள் விலையேற பெற்றது. ஆமென். சமயங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சோ நேரங்கள் கடந்து போய் என் முன்னாடி அவ்வளவு வருஷம் தான் இருக்கு. சோ நம்ம உங்களுக்கு இப்படி சொல்லிட்டு என் செய்திக்கு போய் முடிச்சுறேன். உங்க வாழ்க்கைய, மனித வாழ்க்கையை பைபிள் 3ஆ பிரிச்சு காட்டியது. மோசே என்று ஒருத்தர் இருந்தார். முதல் 40 வருஷம் நீல நதியிலிருந்து பரவோன் வீட்டுக்கு சென்ற 40 ஆண்டுகள் சகல கலையிலும் வார்த்தையில் வல்லவன் என்றுதான் என் பைபிள் அவரை குறித்து சொல்லி இருக்கின்றன. மோசே அப்படிதான் வளர்க்கப்பட்டார். முதல் 40 வருஷம் பரவோனின் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் மீதிய வனாந்தரத்தில் எத்ரோ மாமனாரின் ஆடுகளை மேய்த்து ஒன்றுமில்லாதவனாய் போனார். அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வழி நடத்தும் மா வீரனாய் கர்த்தர் காண்பித்தார். 120 3ஆ பிரிச்சா 3 செக்ஷனா மனித வாழ்க்கையை பிரிக்கலாம். ஆனா நம்ம எத்தனை பேர் தான் 120 போறோம்னு தெரியல. ஆமென். 119 வயசு ஜப்பானில் வாழ்ந்த ஒரு மனிதனை கேட்டார்கள், நீ 119 வாழ்ந்த இந்த ரகசியம் என்ன, வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது அவர் 2 ரகசியத்தை சொன்னார். 1, I eat very little all the time. Amen. Number 2, I never said with my mouth I am tired. Amen. 2 காரணத்தால் நான் 119 வயசு வாழ்ற. 1, நான் எப்ப சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேன். ஒரு ஆமீன் வந்துச்சா பாருங்க. 2, நான் களைத்து போயிருக்கிறேன்னு சொன்னதே இல்லை என் வாயால் அப்படின்னு சொன்னார். நாவில் வல்லமை உண்டு. ஆமென். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நிறைய சாப்பிடதான் ஆரோக்கியம்னு. இப்பெல்லாம் ஆராய்ச்சி எது, கம்மியா சாப்பிடதான் ஆரோக்கியம். ஆமென். அதனால்தான் எங்க ஆண்டவர் அப்பவே எலியாவுக்கு 2 வேளை தான் சாப்பாடு கொடுத்தார். நேரம் விலையேற பெற்றது. இப்போ 3 செக்ஷனா பிரிச்சா அது நமக்கு சரியாகாது. ஏன்னா நமக்கு 80 90ஓட நம்ம முடிகிற பிராக்டிகாலிட்டியில போயிட்டு இருக்கோம். கடவுள் ஆயுசை தரட்டும். எங்க பாஸ்டர் ஐயாவுக்கு நான் நம்புகிறேன், அவருடைய 100வது பிறந்த நாளுக்கு நான் வேசற்பாடி வரணும். பட் உங்க வாழ்க்கையை 4ஆ பிரிச்சு பாத்துருங்க. வேகமா முடிச்சிறேன். 1, தாயின் கருவிலிருந்து 25 வயசு மார்னிங் ஸ்டேஜ். ஆமென். காலை 0 to 25 அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்கள்லாம் உங்க முதல் 25 யார் நல்லா பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பின்காலத்தில் வெற்றி பூத்தவர்களா இருப்பார்கள். முதல் 25 யார் வீணாக்குறீங்களோ பின்காலம் கஷ்டப்படும். ஆமென். 2வது ஸ்டேஜ் மத்தியானம். இப்ப நம்ம 12 மணி இருக்கு, மத்தியானம் வெயில் உச்சி. ஆமென். எல்லாமே பிரகாசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் வெளிச்சம் நல்லா வீசுகிறது. அப்படின்னா the second stage of life 26 வயசுல இருந்து 50 வயது வரைக்கும். ஆமென். 26 to 50 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் வேலை, கெரியர், ப்ரொஃபஷன், ஊழியம், சம்பாதிக்க, களஞ்சம் நிரப்ப, கல்யாணம், குழந்தை என்று எல்லாவற்றையும் சாதிக்கிற முக்கியமான வயது 26ல இருந்து 50 வரைக்கும். ஆமென். நேத்திக்கு ஒருத்தனை சந்திச்சேன், இன்னும் கல்யாணம் ஆகலன்றான். என்னடான்னு கேட்டேன், வயசு எவ்வளவுன்னு கேட்டேன். 49. ஆமென். இதுக்கு மேல அவனுக்கு ஆவறதே சந்தேகம் தான். ஆமென்.
26ல இருந்து 50க்குள்ள கல்யாணம், குழந்தை எல்லாம் பெற்று 128 சங்கீதத்தை நீங்க சொல்லி முடிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவி கனித்தரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். சீயோன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் ஆமென். ஹல்லேலூயா. செகண்ட் ஸ்டேஜ் மத்தியானம். மூன்றாவது ஸ்டேஜ் அதெல்லாம் இப்ப நான் இருக்கேன் வருத்தம். ஆமென். 51ல இருந்து 75 வரைக்கும். ஆமென். 51 to 75 சாயங்காலம். தேர்ட் ஸ்டேஜ். சாயங்காலம்னா சூரியன் அஸ்தமிக்குது. காலேஜ் போகும்போது சீப்பு என் முடிக்குள்ள போகாது. இப்ப சீப்பே தேவையில்லை. மங்குது. ஆமென். உடல் ஆரோக்கியம் குறையுது. முட்டிக்கால் வலிக்குது. முன்னாடிலாம் 2 ஹவர் இருந்து கத்தி பாட்டு பாடுவோம். 5 hours worship, 12 hours worship. இப்போ 2 பாட்டோட நிறுத்திடுறேன். ஆமென். ஏன்னா அவ்வளவுதான் பலன் இருக்கு. ஏன்னா வயசு ஆகுது. தேர்ட் ஸ்டேஜ் 51 to 75. 51 to 75 என்ன தெரியுமா? ஊழிக்காரனா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், லெகசி நம்முடைய சந்ததிகளையும் சந்ததியின் சந்ததிகளையும் ஆமென். உங்களுக்கு அப்படி எங்களுக்கு ஊழிய சந்ததிகளை உருவாக்கி நிறுத்தி நான் முன்னாலே போனா நீ பின்னாலே வரேன் ஒரு தலைமுறை உருவாக்குகிற வயது 51 to 75. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு 2 பேரன்களை கொடுத்திருக்கிறாரு. 2 பேரும் நான் நம்புகிறேன் வந்து ஊழியம் பண்ணுவாங்க. ஆமென். சின்ன குழந்தைங்க. சோ அந்த லெகசியை உருவாக்கி 75 வரைக்கும் வெற்றிகரமாக ஓடி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நோய் இல்லாம நொடி இல்லாம ஆரோக்கியத்தோடு சாயங்காலம் ஸ்டேஜ முடிச்சதுக்கு அப்புறம் அல்லேலூயா 76ல இருந்து ஆமென். சாயங்காலத்துக்கு அப்புறம் என்னங்க? இரவு. இரவுனா கதவு பூட்டிட்டோம், எல்லாமே இருட்டாயிடுச்சு, கண் பார்வை எல்லாம் குறைஞ்சிருக்கும். 75 to பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை. வேணாம் பயப்படுவாங்க. இது வேற பாஸ்ட் பாடிட்டாருன்னா போயிருவேனோ அப்படின்னு. எங்க சேர்ச்சில் ஒரு அம்மா இருக்க பாட்டி, இது எப்பெல்லாம் பாடுறேன்னு வெளியே வரும்போது சொக்கா போச்சு, இன்னொரு வாட்டி பாடினா கொன்னுடுவாங்க. அவங்க ரொம்ப பயம், இது பாடினா யாரோ போயிடுவாங்க அப்படின்னு. அது சாவு பாட்டு இல்லைங்க, அதாங்க நம்ம நம்பிக்கையின் பாட்டு. சோ மனித வாழ்க்கை நாளா பிரிச்சு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட். நைட் சீசன்னா கதவை பூட்டிட்டு 75ல இருந்து என்னைக்கு அங்க போறேன்னு அந்த நாள் வரைக்கும் நடந்து குடும்பம், சந்ததிகள், சந்ததியின் சந்ததிகள் செல்வ மகத்துவத்தோடு களஞ்சியமெல்லாம் நிரம்பி வழிய ஆமென். எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷம் பூத்து வயதான காலத்திலும் முகமலர்ச்சியோடு ஆமென். ராத்திரியான ஒரு ஈசி சேர் எடுத்து நல்ல காலை நீட்டி நல்ல ஒரு டிவியில வேற எந்த பாட்டும் கிடைக்கலாம், கோஷி பாஸ்டர் வர்ஷிப்பை போட்டு அந்த சந்தோஷமா ஆராதிச்சு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் அந்த வயதிலும் ஒரு 2 பிரசங்கத்தை பண்ணிட்டு வீட்டுல போய் ஒரு 1/4 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு பிள்ளைங்களெல்லாம் நிக்க வச்சு பேரெல்லாம் நிக்க வச்சுட்டு போறேன்டான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பரலோகம் சேர்ந்து விட்டால் என்ன ஒரு பாக்கியமான வாழ்க்கையா இருக்கும். இந்த எந்த ஸ்டேஜுமே வீணாக்காம இருக்கணும்னா உங்க முதல் 25யும் 26ல 50யும் நன்றாக வாழ்ந்து கொண்டு என்னென்ன காரியத்தை உங்கள் கரங்களால் செய்ய முடியுமோ செய்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமென். முடிக்கணும். 15 மினிட்ஸ்ல செய்தி முடிக்கிறேன். பெதஸ்தா என்ற ஒரு குளம், இந்த புல்பிட் அளவுக்கு தான் அந்த குளமே இருக்கும். அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள், 5 மண்டபத்தில் திரளான வியாதியஸ்தர்கள். அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை குளம் கலக்கப்படும். எனக்கு தெரியல, நான் இப்படி சிந்திப்பேன், அந்த குளம் வருஷத்துக்கு ஒரு முறைனா பாஸ்ஓவர், பஸ்கா. இயேசு அந்த வழியா மரியாள் கையை பிடிச்சி சின்ன பையனா வருவார். இயேசு சின்ன வயசுல என்ன பண்ணாருன்ற பைபிள் நமக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் அவர் அந்த பக்கமா வரும்போதெல்லாம் அந்த தண்ணியை பார்த்து இப்படின்னுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உடனே அந்த தண்ணி எல்லாம் அப்படி கலங்கும். பாருங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, பைபிளை தேடாது. கலங்கும் போது எவனா ஒருத்தன் குதிப்பான், அவன் நல்லா ஆயிடுவான். ஆமென். அங்கே ஒரு மனிதன் அந்த பெதஸ்தாவில் 38 ஆண்டுகள் படுத்து கிடக்கிறான். ஆமென். 38 வருஷமும் யாரோ ஒருத்தர் போய் குதிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வெற்றி பெறுகிறார், நடக்கிறார், சாதிக்கிறார். ஆனால் இந்த மனிதன் சாதிக்கவில்லை. 38வது ஆண்டில் கர்த்தர் பெதஸ்தா குளத்திற்கு வந்தார். அவனை பார்த்து கேட்டார், இன்னும் நீ ஏன் இங்க இருக்கிற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், வருஷத்துக்கு ஒரு முறை குளம் கலக்கப்படுகிற அந்த நேரத்தில் என்னை சுமந்து கொண்டு போய் தண்ணீரில் போடுவதற்கு யாரும் இல்லை. What is the offense of this man?
there is a time, there is a season. ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது. அந்த நேரம் வரும்போது குளம் கலக்கப்படுகிறது. ஆனா அந்த நேரத்தை 38 வருஷமும் அவன் இழந்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நானா இருந்தா அந்த குளத்துண்டு ஓரத்துல படுத்துட்டு குழங்கும் போது நானே குதிச்சிருப்பேன். ஆமென். அப்படி அவ்வளவு சின்ன குழந்தை, அது ஒரு பெரிய நதியெல்லாம் கிடையாது. பட் he wasted 38 years of his life. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற 12வது ஆண்டுக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேங்க, இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையின் மிச்சமான காலங்கள், எழுந்து போன வருஷங்கள் போனதுதான். மிச்சத்தை எழுந்து வாழ்வேன்னு சொல்ற ஒரு 50 பேர் இந்த கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை தருவார். ஆமென். He makes everything beautiful in his time. பவுல் என்ன சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். காலங்கள் பொல்லாததா இருப்பதனால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? பகற்காலம் இருக்கும் பொழுது அவர் சேவையை செய்யுங்கள், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரலாம் என்று சொல்லல, வரும் என்னார். ஆமென். அப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஒரு காலம் உண்டு, கிரியை செய்ய முடியாத ஒரு காலம் வரும். ஆமென். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த பொற்காலங்களை தரும்போது எழுந்து உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ முழு பலத்தோடு செய்யுங்கள். ஆமென். உங்க முன்னாடி கர்த்தர் இன்னொரு வருஷத்தை தந்திருக்கிறார். ஜூன்ல இருந்து இனி டிசம்பர் வரைக்கும் 6 மாசம் இருக்கு. டிசம்பர் 31க்குள்ள நீங்கெல்லாம் சில ஒரு 10 சாட்சி எழுதி முடிக்கணும், சில விஷயங்களை இறங்கி முடிக்கணும், சிலதுல காலை வைக்கணும், சிலர் அந்த வீடை கட்டி முடிச்சிடணும். அந்த மங்களம் நடந்து முடிக்கப்படுவதாக. நல்ல ஒரு அல்லேலூயா. காலங்கள் விலையேற பெற்றது. ஆமென். இப்ப நான் என்னதான் நினைச்சாலும், நான் 20-30 வருஷம் திரும்பி போகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் திரும்பி போக முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காரணம், நான் நேரத்துக்குள் வாழுகிறேன், கர்த்தர் நேரத்துக்கு வெளியே வாழுகிறார். ஆமென். We are living in time, God is living in eternity. நித்தியத்தில் வாழுகிறேன். ஆண்டவர் நினைச்சா 1000 வருஷம் பின்னாடியும் போலாம், 1000 வருஷம் முன்னாடியும் போலாம், பாஸ்டுக்கும் போலாம், ஃபியூச்சருக்கும் போலாம். நீங்கள் நானும் நேரத்துக்குள் இருக்கிறோம், ஒரு மினிட் கூட திரும்பி போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நேரம் நாளை உங்க கையில இருக்க தவிர நீங்க திரும்பி போய் எதையும் சரி பண்ண முடியாது. சோ காலங்கள் ரொம்ப விலையேற பெற்றது. ஒரு மனிதன் மரிக்க போகிறார் அப்படின்னு வச்சுங்களேன். மரிக்க போகும்போது அதான் லாஸ்ட் டே, மரணம் என்னை சந்திக்கும் போது, ஆண்டவரே அப்படின்னு எனக்கு ஒரு BMW கொடு, 2 பில்டிங் கொடு, 3 பங்களா கொடுன்னு கேட்போமா? யாரும் கேட்க மாட்டான். சாவும் போது எனக்கு உயிர் கொடுன்னு தான் கேட்பான். இன்னொரு 10 வருஷம் கொடுங்கன்னு தான் கேட்பான். எசேக்கியா மரிக்க கர்த்தர் வில்லை எழுத சொன்ன போது எசேக்கியா ராஜா செவர் பக்கமாய் திரும்பி சொன்னார், நான் உத்தமனாய் நடந்து வந்தேன், எனக்கு ஆயுச கொஞ்சம் தாங்கன்னு கேட்டார். கர்த்தர் அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். டைம் இஸ் வெரி பவர்ஃபுல். நேரம் கடந்து போனால் நேரத்தை திரும்ப யாரும் பெற்றுக்கொள்ள இயலாது என்பதனால் என் சத்தத்தை கேட்கிறவங்களை கர்த்தர் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். காலங்கள் வெளியேற பெற்றது, யாரும் அதை வீணாக்காதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. விரைந்து செயல்படுங்கள். இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா? முடியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு. ஆமென். பல்லெல்லாம் லைட் ஆடுதுன்னா ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு உங்களுக்கு. ஆமென். சிரியுங்கள், கசப்பை களையுங்கள், சந்தோஷமா இருங்கள், மிச்சமாவது என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். சொல்ல மாட்டீங்க? யோவேல் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாரு, சொல்லி போகிறேன், ரொம்ப நேரம் பேச வேண்டியதான நான் போனோம். 2:25 சொன்னாரு, நீங்கள் இழந்த வருஷத்தை, நீங்க இழந்து போன வருஷத்தை, ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன், இழந்து போன வருஷத்தை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். எங்க ஒரு வருஷம் என்னை விட்டு கடந்து போச்சுன்னா திரும்ப அந்த வருஷம் நமக்கு கிடைக்காதுங்க. ஆமென். finished is finished. 2025க்கு நீங்க யாரும் நீ போகவே முடியாது. 2020க்கு போக முடியாது. 2015க்கு போக முடியாது. அது வீணானது தான். ஆனால் பைபிள் நமக்கு ஒரு பெரிய ஆதாரத்தை தந்தது. நீங்கள் இழந்து போன வருஷத்தை, வெட்டுக்கிளிகளும் பொட்டாங்கூச்சிகளும் புசித்த வருஷத்தை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்னு சொன்னார். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், அது எப்படிங்க இழந்த வருஷத்தை எனக்கு திரும்ப தர முடியும்? தர முடியாது, வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமென். ஒரே ஒரு வழியாதான் கர்த்தர் எனக்கு திரும்ப தர முடியும். இருக்கீங்களாங்க? ஹல்லேலூயா. அந்த 20 வருஷத்துல நீங்க இழந்து சறுக்கி வழுக்கி நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கிட்ட வந்து 2 கை தூக்கி சரணடைஞ்சா 20 வருஷத்துல முடிக்க முடியாததை என் ஆண்டவர் 2 வருஷத்துல முடிப்பதற்கு கர்த்தர் உன்னத பலத்தை தருவார். ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அவர் செய்து முடிப்பார். நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். பணத்தை இழந்துட்டா மீண்டும் சம்பாதிச்சிடலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
ஆரோக்கியத்தை இழந்துட்டா நான் பாஸ்டர் ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணா எனக்கு சுகமாயிடுவேன், அல்லது அப்போலோ கூட போய் சரியாயிடுவேன். ஆமென். ஆனா வருஷம் இழந்துட்டா அதை யாரும் திருப்ப முடியாது. வருஷத்தை திரும்ப எடுக்கணும்னா ஒரே ஒரு வழி, கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டுவாராக. நான் ஒரு 5 முறை உங்க பக்கமா கை நீட்டி சொல்றேன், ஆமென் சொல்லு. கர்த்தர் உங்களுக்கு தயை பாராட்டுவாரா. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவி, அதற்கு தயை செய்யும் காலம். The favor of God, the favor of God, the favor of God உங்க குடும்பத்தில் உதிக்கட்டும். உங்க வீட்டுக்கு இன்னைக்கு மகிமை திரும்பட்டும், மகிமை திரும்பட்டும், வெற்றி திரும்பட்டும், ஜெயம் திரும்பட்டும். 20 வருஷத்தில் முடியாததெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அடுத்த சில வருஷங்களில் எழுந்து முடிக்கிற பலன், உன்னத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். அதனால வாழ்க்கையை நம்ம நன்று பயன்படுத்திக்கணும். ஏன் வாட்சிலையும் 12:5, எங்க ரவி ஐயா வாட்சிலையும் 12:5, இங்க இருக்கிற எல்லா பாஸ்டருடைய வாட்சிலையும் 12:5. கரெக்டாயா? யாருடைய வாட்சிலும் இப்போ 10 மணின்னு இல்லை அப்படின்னா உங்க வாட்ச் ஓடலன்னு அர்த்தம். அம்பானி வாட்சும் 12:5 தான், மோடி ஐயா வாட்சிலையும் 12:5 தான், ஜோசப் விஜய் வாட்சிலையும் 12:5 தான். அப்படின்னா என்ன சொல்றீங்க பாஸ்டர்? எல்லாருக்கும் சமயத்தை கர்த்தர் ஈக்குவலா தான் கொடுத்திருக்கிறார். அவர் அதானி, அதனால அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் 24 hours தான். ஆனா சிலர் உயர்ந்தார்கள், சிலர் மீடியமா இருந்தாங்க, சிலர் அழிந்தார்கள், சிலர்கள் சரிந்தார்கள். காரணம் ஒன்று சொல்லட்டுமா? யார் நேரத்தை பயன்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்து நிற்கிறார்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய சமயங்களை பயன்படுத்தி இழந்து போனதெல்லாம் ஜெபத்தினால, ரெஸ்டோரேஷன், ஆமென், தயவினால, கிருபையினால, இரக்கத்தினால, தேவ உதவியினால, தேவ வல்லமையினால, தேவ அபிஷேகத்தினால நான் எழுந்து ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்ற ஒரு 10 பேர் இந்த தலைமையில கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனை ஒரு வழியா போகும்போது பிரிட்ஜு கீழே படுத்திருந்தார். 70 வயசு இருக்கும் அவருக்கு நினைக்கிறேன். பரிதாபமா இருந்துச்சு. ஒரு லுங்கி போட்டுட்டு ஏழ்மையில தாடியெல்லாம் வளர்த்து படுத்திருந்தார். ஒரு பேக்கெட் பிரியாணியும் ஒரு 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 பிளாங்கெட்டும் அவருக்கு கொடுத்துட்டு மனதுருக்கத்தை அவருக்கும் வெளிப்படுத்தணும். பாருங்க, விழுந்தவர்களை நம்ம தாங்கணும்னு தானே இருக்கு சபை. நம்ம உதவி செஞ்சுட்டே இருக்கணும். யார் உதவி செஞ்சாலும் அதை பாராட்டுங்கள். ஆனா அந்த அவரை சந்திச்சுட்டு போகும்போது என் மனசு எனக்கு இது என்ன தெரியுமா சொல்லிடுச்சு? Why is this man lying down under this bridge in this இப்படிப்பட்ட ஒரு சோகத்தில் இந்த மனிதன் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? ஏன் பிரிட்ஜு கீழே படுத்திருக்கிறார்? ஏன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்? வாழ்க்கை அடிகளை தரும், வாழ்க்கை திருப்பங்கள் உள்ளது. சில வாழ்க்கைகள் வாங்கின அடியிலிருந்து சிலர் எழும்பவே முடியாமல் சரிந்து போய் விடுகிறார்கள். பட் என் மனசு சொல்லிச்சு என்ன தெரியுமாங்க? இந்த மனுஷனுக்கு கடவுள் நல்ல ஒரு வாலிபத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாலிபத்தை வீணாக்கின ஒரு மனிதனுடைய முடிவுதான் பிரிட்ஜுக்கு கீழே. தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல மனதோடு சொல்லுகிறேன். The reason he is under the bridge is because he did not make use of his youth. என் சத்தத்தை கேட்கிற வாலிபர்களே, அந்த 80 வயசு மனுஷனை பிரிட்ஜு கீழே பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஒரு பாடத்தை நமக்கு பலார்னு அடிச்சு கத்துக்கணும். அந்த நிலைக்கெல்லாம் நாங்க போக மாட்டோம். நான் வாளல்ல தலையா இருப்பேன், நான் கீழல்ல மேலா இருப்பேன். நான் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வேன். என் எல்லைகளை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். ஏழ்மையில் பிறந்த யாபேசின் ஜெபத்தை நம்ம எல்லாரும் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது. உம்முடைய கரம் என் மேல இருப்பதாக. அல்லேலூயா. ஏழ்மையில் பிறந்த ஜாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை விட மேல உயர்ந்து வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவனால கூடும்? நீங்கள் சக்கோத்தின் பள்ளத்தாக்கி அளப்பீர்கள், நீங்கள் பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பீர்கள், நீங்கள் அரணான பட்டணத்தை பிடித்தெடுப்பீர்கள், நீங்கள் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்வீர்கள். சொல்லி நிறைய பேசணும். கொஞ்சம் பேசாம அரைக்குறையா விட்டுட்டு போனா ஒருவேளை அடுத்த வருஷம் பாஸ்டர்னு கூப்பிடுவார் பாருங்க. ஆமென். சும்மா சொன்னேன். ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முடிச்சிடுறேன். உங்களுடைய கூட்டங்கள் வாழ்த்த வந்திருக்கிற போதகர் வாழ்த்துவதற்கு தடையாக நான் நிக்கல, நானும் போகணும்.
நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்க உயர்ந்து நிக்கணும். 2026 நல்லா இருக்கணும். நீதிமான்களின் பாதை வர வர வெளிச்சமா தான் இருக்கணும். ஒன்னு சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுட்டாமேன்னு சொல்லணும். உங்களுடைய அடுத்த வருஷத்தை விட போன வருஷம் நல்லா இருக்கவே கூடாது. கேட்கல, புரியல? ஓகே. உங்க அடுத்த வருஷத்தை விட உங்க போன வருஷம் நல்லா இருக்கவே கூடாது. முன்னாடி எல்லாம் நாங்க நல்லா இருந்தோம் பாஸ்டர், அப்பெல்லாம் இந்த அப்பளத்தையும் இருக்கக்கூடாது. எல்லா வருஷமும் போன வருஷத்தை விட வெற்றிகரமா இருக்கணும். ஏன்னா நீதிமானின் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆயத்தப்படுங்கள். ஆமென். Prepare yourself. Prepare your mind. Prepare in hard work. Prepare in prayer. Prepare in worship. Get ready. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க கையில கர்த்தர் எதை கொடுத்தாலும் முழு பலத்தோடு செய்யுங்க. அறக்குறையா செய்யாதீங்க. ஆமென். உங்களை குறித்து கர்த்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். இப்படி என் சபையில் சொல்வது வழக்கம். உங்கள் பாஸ்டரோடு சொல்றேன், உங்களை நான் அந்த கரையில் சந்திப்பேன். நான் மோட்ச கரையை சொல்லல, வெற்றி கரையை சொல்லுகிறேன். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஓங்கி படர்வீர்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும். Finally, a picture is worth 1,000 words. I want to close. நான் போயிடுறேன் பாஸ்டர். முடிச்சிடலாமா? எப்போ முடிக்கணும்? இன்னொரு 15 நிமிஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. முடிச்சேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொல்றது தான் உங்களுக்கு புரியுதா? என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? ஒரு பையன் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான். படபடப்பா வந்தான், ஓடி வந்தான், வேர்க்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டேன். ஜெபம் பண்ண அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணன்ற என்ன விஷயம், இப்படி படப்படுக்கிற வேர்க்கிற? பாஸ்டர் +2 எக்ஸாம் பாஸ்டர் அப்படின்னா. சரி அது இருக்கட்டும், அது ஏன் இப்படி படப்படுக்கிறடா, ஏன்டா வேர்க்கிற? 3 நாள் தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னா. புரிஞ்சுக்கிச்சு. தலைவர் படிக்காமலே வந்திருக்கிறாரு. இப்ப எக்ஸாம் வந்துச்சு, அவருக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. கிட்டத்தட்ட இப்படி சொல்லலாமா, டூ லேட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கதை முடிஞ்சது என்ற அளவுக்கு வந்துட்டான். நான் உடனே கை வச்சு, கர்த்தாவே இவன் எக்ஸாம் எழுதுறான்ப்பா, அவனை ஆசீர்வதிங்க. அவன் என் கையை பூச்சி என்ன தெரியுமா சொன்னான்? பாஸ்டர் ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க. என்னடா அப்படின்னா, 3 நாள் தான் இருக்கும் பாஸ்டர். நல்லா கேட்டுக்கோங்க, அவனுக்கு +2, நமக்கு வாழ்க்கை. ஒரு நாள் அந்த எட்ஜில் வந்து நிற்போம் பாருங்க, நம்மளும் படபடப்போம், கஷ்டப்படுவோம், வேர்த்து கொட்டுவோம். ஏன்னா இன்னும் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செய்யாம வந்துட்டேன். என்னை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. உங்க வலது கை உயர்த்துவீங்களா? உங்க பார்த்து இப்படி சொல்லணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை தரப்போறார். தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்ட போகிறார். சீயோனுக்கு இறங்க போகிறார். தயை பாராட்ட போகிறார். அந்த நாள் வரும்போது நீங்க ஆயத்தப்பட்டே இருங்கள். எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். கையை கீழே போட்டு, எங்களுக்கும் காலம் வரும். காலம் வந்தால் வாழ்வு வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் உலகத்தில் கூட. ஆமென். நாளை நமதென்று சொல்லி இருக்கிறார்கள். அதை விட நம்முடைய பைபிள் நமக்கு எவ்வளவு சொல்லி இருக்கு. நேச்சுரல் ஃபெய்த்ல இருந்தவங்களே சாதிச்சிருக்காங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தர் பேர்லாம் சொல்லலாம், ஏன்னா நம்ம கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அவர் பேசும்போதோ பாடும் போதெல்லாம் நாளை நமதே, வெற்றி மீது வெற்றி அப்படின்னு எல்லாமே வெற்றிகரமா, புரட்சிகரமா, பாசிட்டிவா பாடுவாரு. அவர் அரசியலுக்கு வந்து 13 ஆண்டுகள் தனக்கு பலவீனமா இருந்து டவுன் ஸ்டேட் மருத்துவமனை புரூக்லினில் இருக்கும்போது கூட ஆண்டிப்பட்டியிலிருந்து தேர்தலில் ஜெயித்து ஆட்சி அமைத்த சரித்திரம் தமிழகத்தில் தெரியும். ஆமென். ஏன்னா அவர் எல்லாமே வெற்றிகரமா பேசுவார், பாசிட்டிவா பேசுவார். வார்த்தையினுடைய பாசிட்டிவிட்டிக்கு நேச்சுரல் ஃபெய்த்ல அவ்வளவு வல்லமை இருந்துச்சு. இன்னொருத்தர் அவர் தான் கட்சிக்கு போறார், நம்மளும் போவோம்னு அவரும் வந்தார். ஆனா அவருடைய பாடலை கவனிச்சு பாத்தீங்கன்னா, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, அவள் பறந்து போனாலே அப்படின்னு நிறைய சொல்லலாம். எல்லாமே நெகட்டிவ் மாதிரி இருக்கும். அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தலே டெபாசிட்டே கிடைக்கல. நேச்சுரல் ஃபெய்த்ல சொல்றதுக்கே அவ்வளவு வெற்றி இருக்குன்னா, நெகட்டிவ் ஃபெய்த்ல பேசுறதுக்கு அவ்வளவு வீழ்ச்சி இருக்குன்னா, நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்ற தேவனுடைய விலையேற பெற்ற பாத்திரங்கள் ஆயிற்று. நீங்களும் நானும் பேசும் காரியங்கள் வெற்றியாக இருக்கும். ஆமென். என்ன பாச நீங்க இந்த செய்தியில சொல்ல வரீங்கன்னு? காலம்
விரைந்து ஓடுது. ஆமென். நாட்கள் கடந்து போகுது, காலங்கள் கடந்து போகுதேன்னு நம்ம பரிசுத்தவான் பாடி இருக்கிறார். Days are flying by. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி 80 வயசுன்னு நமக்கு கேட்க விட்டுவாங்க. ஆமென். அவ்வளவு விரைந்து காலங்கள் போகிறனால இன்னைக்கு நான் இந்த 12ஆம் வருஷத்தில் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவது ஒன்றுதான், நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு காலம் வரும். இப்படி சொல்றேன், என்னுடைய அறிவு எனக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 80 வருஷம் வாழுகிற ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள், கவனமா கேளுங்க, இது ரொம்ப கேளுங்க. கடவுள் அவங்களுக்கு கொடுக்கிற சில நல் காலங்கள் இருக்கு பாருங்க, பொற்காலங்கள். ஒரு மனிதனுக்கு 6 அல்லது மேக்சிமம் 7 பொற்காலங்கள் தான் கர்த்தர் கொடுப்பார் என்பது என்னுடைய சொந்த ஆராய்ச்சி. ஆமென். அப்படின்னா மொமெண்ட், டிஃபைனிங் மொமெண்ட், அப்படின்னா எல்லாமே எனக்கு நல்லா நடக்குது பாஸ்டர் சொல்லக்கூடிய சில சமயங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் 6 அல்லது 7 முறை வரும். இது 7ஐயும் கோட்டை விட்டீங்கன்னா ஏதோ ஒரு உழைப்புல போய் கரை சேருவீங்களே தவிர நிர்ணயித்த தெய்வீக மகத்துவங்கள் நீங்க எழுந்து வாழ இயலாது. ஆனால் இந்த 102:13 சங்கீதத்தின் வார்த்தையிலிருந்து உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை பாராட்டும் முன் குறிக்கப்பட்ட வேளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதை புரிந்து கொண்டு அந்த காலங்களில் எழுந்து சகலத்தையும் அதன் ஆழம் நீளம் அகலத்தினுடைய நடந்து, ஆமென், ஆற்றலோடு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அல்லேலூயா. இந்த இப்போ வேர்ல்டு கப் சீக்கிரம் வரும். ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இந்த கோல்லாம் அப்படி பறந்து போய் அடிக்கும் போது அந்த டிவில சில நேரம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி வருது, அடிக்கணும்னு தோணிட்டு, ஏதாவது நடக்குமாங்க? நான் ரொனால்டோ மெஸ்ஸி ஆகணும்னு கனவு காணலாம், ராத்திரிலாம் தூங்கி நினைச்சுக்கலாமே தவிர ஆக போறது இல்ல. ஏன்னா எனக்கு வயசு 61, அவனுக்கு 40. ஆனா அவன் 40ல அதை சாதிப்பதற்கு 6வது வயதுல பந்து ரோட்ல உருட்ட தொடங்கினான். நாம 6ல ட்ரைனிங் தொடங்கிதான் 35ல வந்து அந்த கோல் அடிச்சான். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கடும் பயிற்சியால தான் இன்னைக்கு அந்த தூரம் உயர்ந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்கணும். நம்ம எல்லாம் இப்ப மெஸ்ஸி ரொனால்டோ ஆயிட்டு பெரிய அதானி ஆக போறோம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களை தாயின் கருவில் பொருத்தும் போது கடவுள் நினைச்ச நிரூபணத்தின் கரையில நீங்க நிறைய பேர் நிப்பீங்க, நான் நம்புறேங்க. இந்த ஒரு செய்திக்கு பின்னாடி நீங்க எழுந்து வாழ்வீங்க. நான் சொல்லும் சில வார்த்தைகளுக்கு ஆமென் சொல்ல. மங்களம் உண்டாவதாக, உங்க சந்ததி ஓங்கி படரட்டும், உங்க மரத்தின் கொடி செவரை தாண்டட்டும், உழைப்பின் மேல் காருண்யம் வந்து இறங்குவதாக, உங்க களஞ்சியம் நிரம்பி வழியட்டும், சாதிக்கும் திறனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு அர்ஜென்சி நமக்குள்ள, ஒரு வேகம், ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம். இங்கிலீஷ்ல சொன்னா the right word is emergent, ஒரு அர்ஜென்சி. ஆமென். ஆண்டவர் இயேசு 5000 பேரை போஷிக்கிறார். 5000 பேரை போஷிக்கிறாரு. போஷிச்சு முடிச்ச உடனே 5000 பேரை போஷித்து பாருங்க, இடுப்பு கலண்டுரும். ஆமென். ஏன்னா நாங்க 3000 பிள்ளைங்களுக்கு எல்லாம் விபிஎஸ் நடத்திருக்கோம். 3000 பிள்ளைங்களுக்கு நான் இடுப்புல கட்டி எல்லாரும் கூட நானும் சாப்பாடெல்லாம் பிரியாணி எல்லாம் போட்ட நாளை நான் நினைச்சு பாக்குறேன். 2 நாள் எழும்ப முடியாதுங்க. 5000 பேரை போஷித்து, 5000னா 5000 புருஷன், 5000 மனைவி, 5000 நாம் 2 20 2 அப்படின்னாவே 20000 பேரு. அவ்வளவு பேரை போஷிச்சுட்டு இயேசு இளைப்பார்லங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? படகுல ஏறி மறுகரைக்கு போகிறார். புயல் வீசுகிறது. மறுகரையில் அங்கே இன்னொரு பிசாசு பிடித்தவனை சந்தித்து போயிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு நீண்ட காலம் இந்த உலகத்தில் இல்லை. 33 வயதில் அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சொல்ல மாட்டீங்களா? In 33.5 years he has to complete his assignment. Go to Calvary, die upon the cross, get buried, rise on the 3rd day, walk in the earth for 40 days, and then go up to be and seated at the right hand of the Father. Hallelujah. சொல்ல மாட்டீங்க. இங்கிலீஷ் வருதுன்னா ஆவி இறங்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்கன்னு. அவர் வேகப்படுறார். ஏன் வேகப்படுறார்? நினைக்கிற அளவுக்கெல்லாம் காலம் இல்லைங்க. நல்லா தயவு செய்து அப்படியே உட்கார்ந்துட்டு எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும், நடக்காது. ஆமென். நீங்க வேகப்படணும், நீங்க உற்சாகப்படணும், நீங்க செயல்படணும், நீங்க கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. இப்படி இன்னொன்னு சொல்றேன். ஊழியர்கள்லாம் இருக்கோம், நம்ம மூத்தவர்கள்லாம் இருக்கீங்க. பவுல் சிறைக்கு போயிட்டார். He's in the prison. ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. 2 மாசத்துல தலையை வெட்டி தள்ளிடுவாங்க. அவர் நிருபத்தை எழுதுகிறார். நிருபத்தை எழுதும் போது திமோத்தியோக்கு சொல்றார், திமோத்தியோ நீ வரும்போது ஜான் மார்க் கூப்பிட்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனமா இருப்பான். இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இவர் ஜான் மார்க் துரத்தி விட்டதே நான் தான். ஆமென். இப்ப நீ அவனை கூப்பிட்டு வா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, bring my cloak, bring my parchments,
bring my books. ஆமென் சொல்ல மாட்டீங்க? வா, சாவதுக்கு 2 மாசம் தான் இருக்கு, புக் எடுத்துட்டு வா. ஆமென். நானா இருந்தா என்ன பாட்டு பாடிப்பேன் யோசிச்சு பாருங்க. சோகத்தில் இறங்கி விடுவோம், டிப்ரெஷன்ல போறோம். அந்த நேரத்தில் எழுதுகிறார், பிலிப்பி திருச்சபைக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு at the last 2 months of his life. வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு யாரும் இன்னைக்கு உட்காராதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சாதிச்சுட்டேன்னு உட்காராதீங்க, ஏதோ செஞ்சிட்டோன்னு உட்காராதீங்க. இன்னும் ஒரு முழங்கால், ஆமென், இன்னும் ஒரு பிரசங்கம், இன்னும் ஒரு வியாபாரம், இன்னும் ஒரு தொழில் என்று எழுந்து ஒரு தூரம் போங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியோடு நடத்துவார். எப்படி எழுதினார் தீமோத்தேயுவுக்கு? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஓடினேன். ஹல்லேலூயா. அவர் தெரியுது என் தலை வெட்ட போறாங்க. அந்த வார்த்தையை சொல்ற வரைக்கும் அவரை அடிச்சாங்க, தொலைச்சாங்க, சாவடிச்சாங்க, தூக்கி போட்டாங்க, கப்பல் சேதம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, பவுல் சாகவே இல்லைங்க. உருட்டி பார்த்தாங்க, சாகடங்க. ஆனா ஒரு நாள் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க கத்திய தலையில வச்சாங்க. இந்த நாவில் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க வெற்றி உள்ளவர்களா இருப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு வருஷத்தை திரும்ப தருவார்? ஆமென். 3 வார்த்தைகளோடு என் செய்தியை முடிச்சிட்டு நான் ஓடி போயிடுறேன். ஏன்னா எனக்கு ஊழியங்கள் இருக்கு. பாஸ்டர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அந்த மேல இருக்கிற ஊழியக்காரர் எல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் பெரியவர். ஆமென். இப்போ வாழ்க்கை காலங்கள் இழந்தும் கடந்தும் வந்துட்டீங்கன்னா என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 1, கர்த்தர் உங்களுக்கு வேகத்தை தருவாராக. ஆமென் சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த இதுவரைக்கும் வந்த வேகத்துல இனி நீங்க வேகமா இருந்தா நீங்க ரொம்ப தூரம் போறது கஷ்டம். So my prayer is God give you speed today. வேகம். ஆமென். 61 வருஷத்துல கோஷி என்றவர் சாதிக்காததை அடுத்த 19 வருஷத்துல சாதிக்கணும். அப்ப அது சாதிக்கணும்னு எனக்கு என்ன வேணுங்க? வேகம் வேணும். இங்க இருந்து நானும் உங்க பாஸ்டரும் கோயம்புத்தூர் போறோம். நான் பஸ்ல போறேன், அவர் ஃபிளைட்ல வராரு அப்படின்னு வச்சுங்களேன். நான் பஸ்ல போறதுக்கு 10 மணி நேரம் நிறுத்தி காப்பி குடிச்சு பொங்கல் சாப்பிட்டு இறங்கி ஏறி போய் சேர்றதுக்கு ஒரு நேரம். அவர் நேரா ஏர்போர்ட்டுக்கு போறாரு, ஃபிளைட்ல ஏறாரு, 50 நிமிஷத்துல கோயம்புத்தூர் போயிடுறாரு. ஸ்பீடா இல்லையா? அது வேகம். ஆமென் ஆமென். என்ன முந்துங்க, ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசுவாசமா ஒரு பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கேட்டீங்களா? நீ மெல்ல 10 ஹவர்ல வாயா, நான் 1 ஹவர்ல போயிடுறேன். நீ சாதிச்சதை விட நான் என்ன செய்வேன்? சாதிப்பேன். உங்க பாஸ்டர் சொன்னாருங்க. கை தட்டுங்களேன் கர்த்தருக்கு. நீ எஸ், ஸ்பீட் வேணுங்க வாழ்க்கையில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இனி நான் 60 வயசுல எனக்கு பலன் குறைஞ்சிருக்கு, அறிவு எல்லாமே குறையிற காலத்துல இந்த நேரம் எனக்கு ஒன்று இருந்தால்தான் என் கரை நான் சீக்கிரமாய் சேர முடியும். மிச்ச 19 வருஷம் வைக்கல, 20 வருஷம் வச்சுங்களேன். 20 வருஷத்துல நான் இன்னைக்கு இருக்கிற என் பலத்துல நான் போனேன்னா கண்டிப்பா முடியாது. இங்க எனக்கு ஒன்று தேவை, கர்த்தர் கரம் என் மேல இருக்க வேண்டும். கர்த்தரனை வேகப்படுத்த வேண்டும். காருண்யம் எனக்கு ஒரு கேடயமா இருக்க வேண்டும். தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் என் மேல வந்து இறங்க வேண்டும். நான் கர்த்தரை கொண்டு பராக்கிரமம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோ ஸ்பீட் பைபிள்ல இருந்து சொல்லி முடிச்சிடுறேன். எலியான்னு ஒருத்தர் இருந்தார் பைபிள்ல, தெரியல உங்களுக்கு? அவரு சொன்னாரு மழையே பெய்யாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கர்மேலுக்கு போறார். கர்மேலை பத்தி அழகா பாச சொன்னார். மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. எப்போ பாகாலின் தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தை நீடிப்பதற்கு தங்கள் வேண்டுதல்களை செய்கிறார்கள். வெட்டி சாய்க்கப்பட்ட பின்னாடி அவர் ஆகாவை பார்த்து சொன்னார், அறைய பூட்டி கொண்டு ரதத்தை எடுத்துக்கொண்டு போ, மழை உன்னை நிறுத்துவதற்கு முன்பாக ஜெஸ்ரேல் வாசலுக்கு வா. ஆமென். ரதங்கள் பூட்டுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மிகப்பெரிய அரேபியன் குதிரைகள் அவ்வளவு வேகத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும் 4-5 குதிரைகள் இழுக்கும் ரதத்தின் மேல நிக்கிறார் ஆகாப் ராஜா. ஆமென். பக்கத்துல ஒருத்தர், ஆமென், அவர் கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமென். ஒல்லி உருவம். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நானே ஒல்லின்னு சொல்லுவாங்க, என்னை விட ஒல்லி. ஏன்னா அவர் தலைய முட்டிக்கால் கீழே வச்சு ஜெபம் பண்ணாராம்.
நானும் 60 வருஷமா ட்ரை பண்றேன், வாய்ப்பே இல்லை. அது என்ன உடம்புன்னே தெரியல. அது முட்டிக்கால போய் கீழே வச்சுட்டு மலை மேல இருந்து ஜெபம் பண்ண எலியா, ரதங்கள் பூட்டி அப்படி ஊன்னு கத்துது, தூசி கிளம்புது, பிளாக் கேட் செக்யூரிட்டியோட ராஜா புறப்படுகிறார். ஏதும் இல்லைங்க, ஒரு ரபி போல ஒரு சாதாரண தீர்க்கதரிசினி வஸ்திரம், ஆமென், அறையில் ஒரு கச்சை, கால்ல பாதரட்சை கூட அல்ல, மொச்சி பாட்டா அப்புறம் வேற என்னங்க ஃபாண்டினி ஷூ எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெறும் காலில் கர்த்தர் கொடுத்த அப்பம் தண்ணீரை கொடுத்து விட்டு ரதங்களுக்கு முன்னே ஓட ஒரு மனிதன் ஆயத்தப்படுத்துகிறார். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஆகாபின் ரதங்கள் ஜெஸ்ரீலுக்கு வந்து சேருவதற்கு முன்பாகவே எலியா போய் சேர்ந்தார். காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் வந்து அமர்ந்தது. இன்னைக்கு காலையில என் சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், காலம் இழந்து வந்த உங்களுக்கு இனி தேவை வேகம். அந்த வேகத்தை உங்களுக்கு தருவது என் கர்த்தர். வலது கையின் பக்கமாய் நீட்டும் போது உங்களை பார்த்து 3 முறை சொல்லுவேன், வலத்தாமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் கரம், கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமருவதாக. The hand of the Lord, the hand of the Lord, the power of the Lord, the anointing of God உங்க மேல் வந்து அமருவதாக. ஹalleluya. ஒன்று வேகம், எல்லாம் சொல்லுங்க வேகம். இன்னும் சத்தமா சொல்லுங்க வேகம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை வேகப்படுத்துவாராக, உங்க பிள்ளைகளை வேகப்படுத்துவாராக. எங்க தாத்தாங்க கூட வேற லெவல்ல மாறுவார்களாக. ஆமென். நம்பர் 2 and I will close, restoration. ஆமென். restoration அப்படின்னா 30 வருஷம் வாழ்ந்து 40 வருஷம் உழைச்சு இழப்பும் உடைவும் நஷ்டமும் வேதனையும் கண்ணீராதான் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, இனி அதை வேகமா திருப்பி உங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒருவர் என் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். பைபிள் இப்படி சொல்லியது நீதிமொழிகளை, திருடன் தன் பசியாட்ட திருடினால் ஜனங்கடங்களை இகழ மாட்டார்கள், ஆனால் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப தர வேண்டும். இன்னைக்கு அந்த திருடன் வேற யாரும் அல்ல, அந்த சாத்தான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான் என்று வேறு ஒன்றுக்காகவும் வரான். நான் வந்தது ஜீவன் தர, அதை பரிபூர்ணமாய் தர. கையை மேல உயர்த்தி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இழந்ததை எல்லாம், நல்லா ஆமென் சொல்ல, இழந்ததை எல்லாம் 7 மடங்கு 7 மடங்கு கர்த்தர் திரும்ப தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. நீங்க எழுந்து முடிக்கணும். ஆமென். ஒரு விவசாயி விதை விதைச்சு அறுவடை காயத்தப்பட்டு அந்த வருஷம் பூச்சிகளும் புழுக்களும் வந்து தன் அறுவடை நாசம் பண்ணிவிட்டால், எந்த ஒரு விவசாயியும் என் அறுவடை போயிட்டே என்று சொல்லி படுத்து தூங்கி உறங்கி டிப்ரெஷன்ல போய் சாவதில்லை. அப்படிதான் நல்ல விவசாயி. அவன் என்ன செய்வான்? மீண்டும் அந்த நிலத்தை உழுது, ஆமென், அதில் இருக்கிற பூச்சி புழுக்களை சாகடித்து 40 நாட்கள் மருந்தடித்து, ஒரு நாள் 2 நாள் அடிச்சா அது சாவாதான், 40 நாட்கள் மருந்தடித்து அந்த மண்ணை மீண்டும் ஆயத்தப்படுத்தி மீண்டும் விதைச்சு, தண்ணி இல்லைன்னா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி மீண்டும் உருவாக்கி அறுவடை காணும் வரைக்கும் உழைப்பது போல். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை நம்பி நில்லுங்க. கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் வயலை பூத்து குலுங்க செய்வாராக. Let God give you harvest. Let God give you harvest. நேரம் இழந்து வந்தவங்களுக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், இந்த முறை கோட்டை விட்டுறாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? Maybe one more season is coming. உங்க குடும்பத்திற்கு இன்னொரு காலத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்லதான் ஒருவேளை என்ன கொண்டு வந்திருப்பார், எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரம் நீங்க கோட்டை விட்டுற கூடாது. நான் சில விஷயங்கள் எல்லாம் ஓரங்கட்டி போய் இன்னைக்கு நான் நினைச்சா கூட அதை சாதிக்க முடியாத ஒரு அளவுக்கு வந்து நிற்கும் போது என் கண்களில் கண்ணீர் வடிகிறது. அந்த வேதனையோடு தான் இந்த செய்தி உங்க கூட பகிர்கிறேன். ஆமென். நீங்க காலத்தை இழக்க கூடாது. யாக்கோபு கல்லில் சாய்ந்து உறங்கின பின்பு சொன்னான், நீர் இங்கே இருந்தீர் என்பதை நான் அறியாமல் போனேன். I thought you are not here. மீண்டும் ஒரு பயணம் போகிறார். ஜாபோக்கு நதியோரத்தில் ஒரு நாள் குடும்பம், சந்ததிகள், ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு ஜேக்கப் ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு போகிறான். அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து இறங்குகிறார். இந்த முறை ஜேக்கப் கொஞ்சம் உஷார் பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புடிச்சுக்கிட்டாரு அவரை. சொன்னாரு, அந்த முறை பெத்தேல்ல ஒண்ணு விட்டேன், நீ இருக்கேன்னு எனக்கு தெரியாம போச்சு, ஆனா இந்த முறை நான் உன்னை விட மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்காமல ஒளிய நான் உன்னை விட போறதில்ல. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் கேட்டாரு, ஜேக்கப் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. அதான் உங்களுக்கு தெரியுமே, ஜேக்கப் ஏமாத்துக்காரன். ஆமென்.
முன்னே போகிற பாதை பிடிச்சு இழுக்கிறவன். அப்பதான் கர்த்தர் சொன்ன, இனி நீ ஜேக்கப் அல்ல, நீ என்னுடைய ராஜ பிரபு, நீ இஸ்ரவேலா இருப்பா. இன்னைக்கும் ஜேக்கப் என்ற பேர் தான் இஸ்ரவேல் என்ற நாட்டுக்கு போடப்பட்டிருக்கு. ஒரு நாடாக மாறிவிட்டார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலத்தை தரப்போகிறார், உங்க கையில ஒரு தொழிலை தரப்போகிறார், உங்க கையில ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார், உங்க கையில 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்க கையில ஒரு மனைவி பிள்ளைங்க குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்க கையில ஒரு கெரியரை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அதை எழுந்து ஒரு தூரம் வெற்றிகரமா கர்த்தரை கொண்டு இந்த முறை நான் விட மாட்டேன்னு சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி நல்ல ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கரங்களை உயர்த்தும் போது இந்த வசனத்தோடு என் செய்தி முடிக்கிறேன். நல்ல கையை உயர்த்திடுங்க, நல்ல கையை உயர்த்திடுங்க. நடந்ததெல்லாம் நடந்துச்சு பாஸ்டர், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அழகான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 2 நிருபத்தில் எழுதும் போது 8:28 இப்படி சொன்னார். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னொரு முறை சொல்ல போறேன், நீங்க அப்போது கையை தட்டி ஆமென் சொல்லலாம். அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு, திரும்ப அழுத்தி சொல்றேன், இயேசுவின் மேல் அன்பு கூறவங்க யாரா இருக்கீங்களாங்க? இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றி விடுகிறார், கர்த்தர் மாற்றி விடுகிறார் என்று சொல்லி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இந்த சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், உங்க எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கணும். 3வது வார்த்தை 1 ஸ்பீட் அண்ட் ரெஸ்டோரேஷன். 3 prepare yourself, ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஏதோ சிலதெல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டிய நேரங்கள் உதித்து வருவதை காணுகிறேன். நீங்க எழுந்து நலமாய் இருப்பீர்கள். இந்த வீட்டில் சேவை செய்யற பிள்ளைங்கள்லாம் வேற லெவல்ல இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வெற்றியோடு நடப்பீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து நினைச்ச எல்லா நிரூபணங்களை நிறைவேற்றி முடிப்பீங்க. உங்க எதிர்காலம் பிரகாசமாய் இருக்கும். உங்க சந்ததி பலத்த ஜாதி. அடுத்த வருஷம் இந்த நாள் என்று தீர்க்கதரிசி சுனேமியால் ஸ்திரியை பார்த்து சொன்னது போல இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு உங்களை பார்த்து சொல்றேன். அடுத்த வருஷம் 13ஆம் ஆண்டை கொண்டாட வரும்போது இன்னைக்கு இருந்த நிலைமையில நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. வெற்றியை கொண்டாடுவீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம். என்னை கைவிடாதிரும் நாதா. டி மேஜர் கொடுப்பீங்களா? பழைய சாரா நபரோஜி அம்மா பாடின பாட்டு. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக நான் நிற்பேன், உமக்காய் நான் சகிப்பேன், உங்க கிருபை எனக்கு ஈந்திருமே என்று கேட்ட ஒரடியே பாடிட்டு நான் பாஸ்டர் கிட்ட கொடுக்கிறேன். வாய்க்கும் போது கர்த்தர் வாய்த்தால் இன்னும் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் திருச்சபைக்கு வரும் பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. தேங்க்யூ ஜீசஸ். என்னை கைவிடாதிரும் நாதா. சும்மா கார்டு கொடுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்கா உமது பலனி தீருவே. உமக்காக உமது பலனி தீருவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே, தமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமரன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எங்க பாஸ்டர் ஐயாவுக்காய் சபைக்காக 12 வருஷம் நடத்தி வந்தீங்களே, அவ்வளோ அழகு வார்த்தைகள், அவ்வளோ பரிசுத்தவான்களை கொண்டு தேற்றி ஒரு தூரம் வழி நடத்தினீங்கப்பா. ஊழியத்தில் ஒரு மகிமை பார்க்கிறோம்.
பெரிய ஒரு மகிமை திரும்புகிறது. கர்த்தர் பெரிய எல்லைகளை கொடுங்கப்பா. அவர் மனம் விரும்பி இடத்தில் வேண்டினதை மிஞ்சிடணும், பல மடங்கு மிஞ்சிடணும். அப்படிப்பட்ட ஆற்றலோடு நடத்துங்க. இந்த சத்தம் கேட்ட எல்லா குடும்பங்களுக்கும் தேவ தயவின் பொற்காலம் வரட்டும்பா. எழுந்தது நீல மகளத்தினுடைய நடந்து சாதிக்கும் திறன்களோடு நடத்துங்க. வேண்டி ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள இந்த நல்ல பிதாவே. எல்லாரும் வலது கை ஐயா பக்கம், அம்மா பக்கம், பிள்ளைகள் பக்கம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் அல்ல, தமஸ்குவில் கூட அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இது நான் உங்களை குறித்து நினைத்த என்னுடைய நிர்ணயங்கள். அதனூடே தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நல்ல மனிதனே, உன் நடைகள் என்னால் உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி என் சமூகம் உன்னை நடத்தும். உங்க கரையை நான் எப்பவே கண்டிட்டேன். அந்த உயரம், அந்த விரிவாக்கம், அந்த ஊழிய மகத்துவம், அந்த ராஜரீகத்தை நான் எப்பவே தொடங்கி முடிச்சிட்டேன். அங்கதான் உன்னை நடத்திட்டு இருக்கேன். உன் நடைகளை திருப்பி அங்க கொண்டு போய் சேர்த்துருவேன். ஆனந்த கண்ணீரோடு நீங்க கர்த்தரை சேவிக்கிற நாள் விரைந்து வருகிறது. சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்றேன். பாத்திரம் வழிந்து ஓடும். பாத்திரம் வழிந்தோடுறதுக்கு காரணம் வேற யாரும் அல்ல, உங்க தலைமையில இருக்கிற எண்ணெய், உன் தலைமையில இருக்கிற அபிஷேகம். அதனால பாத்திரம் வழிந்தோடிட்டே இருக்கும். நன்மை குறையாது, இரக்கம் குறையாது, கிருபை குறையாது. நான் எல்லா நாளும் கூட இருந்து உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சந்ததி பலத்த ஜாதி, ஓங்கி படருவார்கள். எகிப்தில் ஒரு ஜோசப்பை அழகு பார்த்தது போல இந்த சந்ததியில் ஒருவனை இந்த தேசத்தில் நான் அழகு பார்ப்பேன். அவன் எதிர்காலங்கள் மகத்துவம். ஆசீர்வதிங்கப்பா. உள்ளத்தில் தோன்றி ஜெபித்து மனுஷனாயிருந்து தெய்வீக சேவை செய்கிற இந்த ஊழியத்தின் மேல் உங்க காருண்யத்தின் அசைவுகள் வல்லமையாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.